ஹேமா பித்தல்ஸ் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் போடுறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக பிடிக்கும். க்யூட்டான ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஒன் ஷாட் இது. வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 மினிட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஹைப் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேடா. பண்ணியாச்சா? ஹைப் பண்ணியாச்சா? பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். ஜிமின் வந்துட்டு உங்களோட தாய் மாமா. நீங்கள் ஜிமினோட அக்காவுடைய பொண்ணு. ஓகேவா? நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வில்லேஜ்லேயே தான் வளர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த சிட்டி லைஃப்லாம் வந்து சுத்தமாக தெரியாது. ஆனால் ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பார்னா, காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு சிட்டிக்கு ஒர்க்குக்காக போயிருப்பார். ஸோ அங்கேயே போயிட்டு ஜிமினுக்கு வந்துட்டு நல்ல வந்து ஒரு ஜாப் கிடச்சிருக்கும். ஸோ அங்கேருந்தே தான் ஜிமின் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்பாரு. அடிக்கடி இங்கே வில்லேஜ்க்கு வருவார். ஆக்சுவலாக இங்கே வந்து பிறந்தப்பயே வந்து உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் வந்துட்டு 10 இயர்ஸ் தான் ஏஜ் கேப். உங்களுக்கு இப்போ 22 ஆகுது, ஜிமினுக்கு வந்து 32 ஆகுது. ஓகேவாடா? இப்போ தான் உங்களுக்கு மேரேஜுமே இருக்கும். உங்கள் 2 பேருக்குமே இந்த மேரேஜில் டபுள் ஓகே தான் சொல்லணும். உங்களுக்கு ஜிமினா ரொம்ப பிடிக்கும், ஜிமினுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகேவாடா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு மாதிரி காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில் நீங்களும் ஜிமினும் தான் நிற்கிறீங்க. அப்போ நீங்கள், மாமா நம்ம இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோமா? ஆமாடி பொண்டாட்டி, இங்கே தான் இருக்க போகிறோம். ஏன் மாமா, நம்ம நம்ம கிராமத்திலே இருந்திருக்கலாம்ல? பொண்டாட்டி, எனக்கும் கிராமத்தில் இருக்கணும் தாண்டி ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இங்கே தானே வேலை, நான் எப்படி கிராமத்துக்கு வர முடியும்? நம்ம வேணால் என்னோட லீவ் கிடச்சா போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இப்போ ஜிமினும் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அவ்வளோ லக்ஸரியஸாக இருக்குது அந்த வீடு. முன்ன பின்ன நீங்கள் அந்த மாதிரி வீடை பார்த்துருக்க மாட்டீங்க. மாமா, நிஜமாவே நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோமா? இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஜிமினுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜிமினுக்கு உங்களனா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. பொண்டாட்டி போதண்டி, அப்புறம் சுற்றி பார்த்துக்கலாம், முதல்ல வந்து ரெஸ்ட் எடுவா. ஏன் மாமா, ஃப்ளைட்டில் வந்துருக்கடி, டயர்டாக இருக்கும்ல, வா. மாமா கொஞ்ச நேரம் நான் சுற்றி பார்த்துக்கிறேனே. பொண்டாட்டி அப்புறம் சுற்றி பார்க்கலாம், வா 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 அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ரூமையும் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. உங்கள் 2 பேரோட ஃபோட்டோஸ் தான், சின்ன வயசில் எடுத்தது, மேரேஜ் அப்போ எடுத்தது. ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் நீங்கள் இங்கே வரீங்க. ஓகேவா? அப்புறம் ஜிமின் பெட்டு மேலே போயிட்டு பொத்தனை படுக்கிறாரு. ரொம்ப டயர்டாக இருக்காரு. நீங்கள், மாமா என்ன படுத்துட்ட, வேறு என்னடி பண்ண சொல்கிற? அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குடி, நாளையிலேருந்து ஆஃபீஸ் வர போகணும், 2 வாரம் லீவ் எடுத்துட்டேன். ஆஃபீஸ் போறியா? என்ன மாமா, இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே என்ன உனக்கு ஆஃபீஸு? ஏய் 2 வாரம் ஆகுதுடி, அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். மாமா இன்னும் 2 நாள் லீவ் போனேன். அடிங்க, அதெல்லாம் முடியாது. நான் வேணா இந்த வீக் லாஸ்ட்டில் வேணா லீவ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே ஜிமின் பக்கத்துலேயே போய் உட்காரிங்க. அவரும் அப்படியே உங்களை டைட்டாக ஆக் பண்ணிவிட்டு, ஒயன் நான் நினைக்கவே இல்லை தெரியுமா, அப்போல்லாம் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தரமாட்டான்னு தான் நினச்சேன். ஏன் மாமா, ஏன் அங்கே அப்பாவை அப்படி நினச்சேன்? அப்பனுக்கு தான் எனக்கு பிடிக்காதேடி. யாரும் சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு ஒன்று பிடிக்காதுன்னு? எங்கள் அப்பாவுக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்குமாம்மா. நீ தான் எங்கள் அப்பாவை தப்பாக நினச்சிட்ருக்க. அப்படியா? நான் தான் தப்பாக நினச்சிருக்கேனா? ஆமாம், நீ தான் தப்பாக நினச்சிருக்க. அவர் அடிக்கடி ஒன்று பேசுவார். அவருக்கு ஏன் தெரியுமா உன்னை பிடிக்கலன்னு சொன்னார்? ஏன் சொன்னான் அப்போ? முதல்ல அப்பா மாமான்னு பேசாத மாமா. சரிடி, உங்கள் அப்பா என்ன சொன்னார்? அதுவா, நீ காலேஜ் படிக்கிறப்பலாம் ரொம்ப பொண்ணுங்க பின்னாடியே சுற்றுவியாமே, அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிம்மினுக்கு முடியே மாறுது. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. பொண்டாடி, உங்கள் அப்பா போய் சொல்லியிருக்காண்டி. அதான் சொன்னானே உங்கள் அப்பா நீ என்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு. இல்லை, எங்கள் அப்பா பார்த்துருக்காரு. அப்போலேருந்து தான் எங்கள் அப்பா உன் மேலே கோவப்பட்டார். அப்போ அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பொண்டாட்டி, என்னடி புருஷன் மேலே சந்தேகப்படுற? என்னம்மாம்மா, நீ போய் சொன்னால் உன் கண்ணு மேலே செவக்கும், போய் சொல்கிறியா நீ அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி இது புதுசு புதுசாக செவக்கும் அது இதுன்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வையன், பேசாத அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. ஜிமினோ, பொண்டாட்டி என்னடி நீ, உங்கள் அப்பா பாரு கல்யாணமாகி நம்மளை பிரிக்கிறாண்டி அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ நீங்கள், ஓ அப்போ எங்கள் அப்பா தான் நம்ம 2 பேரும் பிரிக்கிறாருன்னு சொல்கிறீங்களா? எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சாரி, இதை பாரு தப்பு பண்ணல தான், ஆனாலும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கோங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு, ஓ ஷாப்பா பொண்டாட்டி, அதெல்லாம் அறியாத வயசுடி. பாரு இப்போ நீயே காலேஜ் ஓ நான் கூட தான் காலேஜ் போனேன், நான் வந்துட்டு எந்த பசங்க கிட்ட நான் பேசினேனா? பொண்டாட்டி, நீ தங்குண்டி, நான் அப்படி இல்லடி. ஓ அப்போ நீங்கள், ஏமா தாயி நான் எதுவுமே சொல்லலை, தப்பு தான், காலில் வேணா விழவா அப்படின்னு ஜிமின் பண்ணுறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே அப்படி போயிட்டு ஜிமின் ஹக் பண்ணிக்கிறீங்க. மாமா நிச்சயமா விளையாண்ட மாமா, எனக்கு தெரியாத உன்னை பற்றி அப்படின்ட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் வந்துட்டு, பொண்டாட்டி நீ அடி இதெல்லாம் பண்ணுற? ஏன் நான் தரக்கூடாதா?
தரலாம் தரலாம். சரி மாமா நீ போய் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு சாப்பிட எதனா சமைக்கிறேன். ஏய் என் கூட நீ தாண்டி வந்திருக்க ட்ராவல் பண்ணி, வா என் கூட சேர்ந்து தூங்கு, நம்ம ஃபுட்டு வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டரா? அதாவது நம்ம ஹோட்டலில் வாங்கிக்கலாம். ஆமா அந்த மாதிரிலாம் வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாது, நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் கேட்க மாட்டேங்கிறாரு. பொண்டாட்டி இது பாரு 8 மணி நேரம் ஃப்ளைட் ட்ராவலு, அப்புறம் அங்கேருந்து இங்கே வர ட்ராவல் ஆயிடுச்சு, ஒழுங்காக வந்து தூங்கிடு. ஆமா நான் சொல்கிறேன்ல நீ போய் தூங்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவ கேட்க மாட்டாடா அப்படின்ட்டு ஜிமினும் போயிட்டு அப்படியே நல்லா தூங்கிடுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் வந்தது வந்து ஒரு 4 o'clock இருக்கும், ஈவினிங் 4 o'clock. ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா அழகழகாக வந்து அழகழகுன்ற பாருங்க, நல்லா வகை வகையாக செய்கிறீங்க. இட்லி, தோசை, வடை, பொங்கல் அண்ட் சாம்பார், சட்னி. ஏன்னா நைட்டு தானே சாப்பிட போகிறீங்க, அந்த மாதிரி வகை வகையாக செய்கிறீங்க. ஜிமினும் எந்திரிச்சு உட்கார்றாரு. அவர் மூக்குக்கு நல்ல ஸ்மெல்லு வருது. ஆஹா எவ்வளோ நாளாச்சு இந்த மணத்தெல்லாம் என் வீட்டில் பார்த்து அப்படின்ட்டு அப்படியே வெளியே வராரு. பார்த்தா நீங்கள் தான் டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, பொண்டாட்டி நீ தூங்கலையாடி? மாமா எந்திரிச்சிட்டியா? இவ்வளோ நேரமா தூங்குவேன், மணி பாரு 7:30 ஆயிடுச்சு, சரி உட்கார உட்கார சாப்பிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் உட்கார வைக்கிறீங்க. ஜிமினும் உட்காந்துருக்காரு. நீங்கள் வாழையில எடுத்து வைக்கிறீங்க. பொண்டாட்டி இது எப்படி கிடச்சிது உனக்கு? மாமா அதை கீழே ஒரு பெரிய வாழை மரம் இருந்துச்சு, அதுலேருந்து பிடிங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் அதுலேருந்து ஏன் நீ பிடுங்கின? ஐயோ கடவுளே எவனா பார்த்தானா? யாரும் பார்க்கல. இந்த பாரு வயன், இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாது, நம்ம கடையில் கூட வாங்கிக்கலாம். ஏன் மாமா வாழை மரத்துலேருந்து வாழையில கூட எடுக்கக்கூடாதா? பொண்டாட்டி என்னடி இவ்வளோ சமைச்சு வச்சிருக்க? மாமா உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல, நீ ஊரில் இதெல்லாம் மிஸ் பண்ணன்னு சொன்னல, அதனால தான் மாமா உனக்காக இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் சிரிச்சுட்டு, உனக்கு என் மேலே அவ்வளோ பாசமா வயன்? என்ன மாமா இப்படி கேட்குற? நான் உனக்காக தான் பிறந்தேன், உனக்காக தான் வளர்ந்தேன், உனக்காக தான் மாமா இங்கே நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் க்யூட்டாக சொல்கிறீங்க. ஜிமினுக்கு அது கேட்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவர் அப்படியே சிரிச்சுட்டே உங்களை இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. மாமா என்ன பண்ணுற? பொண்டாட்டி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி, ஆனால் நான் உண்மையை சொல்லவா? என்ன மாமா? நான் இங்கே வேலைக்கு வரப்போ யோசித்தேன், எதுக்கு வயனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு? கேள்றி கேளு. வயனெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, எதனா ஒரு சிட்டி பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு ஜிமின் சொன்னோன்னே உங்களுக்கு கோபம் வருது. சேம் டைம் உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுது. ஜிமின் அதை நோட் பண்ணிவிட்டு, பாரு பொண்டாட்டி யோசிச்சதான், ஆனால் ஏன் யோசிச்சு நினச்சி நிறைய நாள் ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். நீ தங்கமான பொண்ணு வயன், எனக்கு தெரியும். என் வாழ்க்கையிலே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வேறு எங்கேயுமே எனக்கு கிடைக்க மாட்டான். அதனால தான் யோசிக்காமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ யோசிச்சிருப்பல்ல, உன்னை விட வயசில் ரொம்ப அதிகம், எனக்கு இப்போயே 30 தாண்டிடுச்சு அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே ஜிமினோட கண்ணத்தை பிடிச்சி, மாமா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் மாமா, எனக்கு உன் வயசெல்லாம் தேவையில்லை, எத்தனை வயசானாலும் நீ என் மாமா தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மினும் சிரிக்கிறாரு. அப்படியே நீங்கள் ஜிம்மினுக்கு எடுத்து சர்வ் பண்ணுறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஜிம்மின் உங்கள் கையால் சாப்பிட்றாரு. மாமா இது சாப்பிடு, உனக்கு பிடிக்கும்ல வடை அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வைக்கிறீங்க. ஜிம்மினும் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓகே ஓகே, அடுத்த சீனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன்னா, எனக்கு வந்து மவுத் அல்சர் இருக்குது. நான் முன்னாடி சொன்னால் யாரும் கேட்க மாட்டீங்க, பின்னாடி சொன்னாலும் பார்க்க மாட்டீங்க. என்னோடய மவுத் ஃபுல்லாக அவ்வளோ அல்சர் இருக்குது. ஸோ என்னால் சரியாக பேசவே முடியல. நடுவில் நடுவில் எங்கன்னா நான் வந்து எதனா தப்பாக சொல்லிட்டுனாலோ, இல்லை என்னால் என்னோடய வாய்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆனாலோ யாரும் வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்கடா. நான் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிடுறேன். இருந்தாலும் வீடியோ போடணுன்ற ரீசனுக்காக தான் வந்துட்டு நான் போடுறேன். ஏன்னா தள்ளி போட வேண்டான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே நான் சரி பண்ண பார்க்குறேன். ஓகேடா, நம்ம கண்டினியூ பண்ணலாம். எப்படியே ஜிமினை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ ஜிமின் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி, பொண்டாட்டி நீயும் சாப்பிட்றீ உட்காரு. இல்லை மாமா நான் அப்புறம் உட்காருன்னு சொன்னேன் அப்படின்னு உட்கார வச்சு இப்போ உங்களுக்கு ஜிமின் பரிமாறுறாரு. அப்படியே அழகாக நீங்களும் சாப்பிட்றீங்க. ஜிமினும் அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி வாடி போய் தூங்கலாம். மாமா நீ போ மாமா, இன்னும் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருக்குது, நான் இதை மட்டும் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். பொண்டாட்டி அதெல்லாம் அப்புறம் கழுவிக்கலாண்டி, வாடி. 2 வாரம் கல்யாணம் ஆகி நம்மளை தனியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாங்கடியாங்க. என்ன இப்படிலாம் பேசுகிற, போ மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ண மாதிரியே தூக்குறாரு. அப்படியே மாமா என்ன பண்ணுற? ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போகிறேன் அப்படின்ட்டு தூக்கிட்டு போகிறாரு. மாமா நான் கையே கழுகலையும், கையை ஃபுல்லாக சோப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல வாடி அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு உங்கள் மேலே ஓவராகி அப்படியே உங்களை டைட்டாக பண்ணிக்கிறாரு. நீங்களும் அம்மா என்ன மாமா, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி பண்ணோம்ல. ஏய் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு 2 வாரம் ஆகுதுடி,
என்ன இன்னும் அந்த காரணம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் மாமா இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா, பண்ணி தாண்டி ஆகணும் அப்படின்னு அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. மாமா கூசுது மாமா, கூசுதாடி அப்படின்ட்டு இந்த பக்கம் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் மாமா சொல்கிறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை டைட்டாக ஆக் பண்ணிவிட்டு எனக்கும் ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீ பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்களை இப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ நல்லா கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க நீங்களும் ஜிமினும். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படியே உங்களோட லவ் மேக்கப் செஷனும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் என்ஜாய் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பெயினாக இருந்தாலும் போக போக நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. உங்களுக்கும் அந்த ஃபீலிங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சேம் ஜிமினுக்கும் தான். அவரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. இப்படியே நல்லா பண்ணிவிட்டு 2 பேரும் நல்லா தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. காலையில் 5 மணிக்கு ஒரு அலாரம் சவுண்டு கேட்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க ஐஸை. அச்சோ மணி 5 ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் கால் வலிக்குது அப்படின்ட்டு எந்திரிச்சு ஜிமினை பார்க்குறீங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த அழகான முகத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டான்னு தோணுது. அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு ஜிமினோட ஃபேஸை தான் நல்லா பார்க்குறீங்க. ஜிமின் நல்லா தூங்குறாரு, ரொம்ப அழகாக இருக்காரு. நீங்கள் அவரோட கன்னத்துலேயே கையை வச்சுட்டு எப்பவுமே நீ தானே மாமா சொல்லுவ என் வாழ்க்கையில் வந்த அதிர்ஷ்ட தேவதை நீனு, ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் வந்த அதிர்ஷ்ட தேவதை நீ தான் அப்படின்ட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு குளிக்க போயிடுறீங்க. 5 மணிக்கு நல்லா குடிச்சிட்டு நல்லா சாரியெல்லாம் கட்டிட்டு கிச்சனுக்கு தான் போகிறீங்க. என்ன இங்கே ஒரு சாமி பாத்திரம் கூட காணோம், இங்கே சாமி ஃபோட்டோவே காணுமே அப்படின்ட்டு வீடெல்லாம் சுற்றி பார்க்குறீங்க. எங்கேயுமே ஒரு சாமி ஃபோட்டோ கூட கிடையாது. நீங்கள் இந்த மாமா ஊருக்கு வந்தாலும் வந்துச்சு ஒரு சாமி ஃபோட்டோ கூட காணோம் அப்படின்ட்டு சரி ஆன்லைனில் எதனா பார்க்கலாம் அப்படின்ட்டு இல்லை முதல்ல நம்ம மாமாவுக்கு சமைக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஜிமினுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் மத்தியானம் லஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் இன்னிலேருந்து ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னார் இல்லையா, ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்ல ஒரு சவுண்டு, குக்கரோட விசில் சவுண்டு, அதில் தான் ஜிமினே எந்திரிக்கிறாரு. இப்போ பார்த்தா கரெக்டாக டைம் 8:15 ஆகுது. ஜிமினுக்கு வந்து 10 o'clock தான் ஆஃபீஸ். ஓ காலையில் யாராவது கடவுளே அப்படின்ட்டு ஜிமின் எந்திரிச்சு உட்காடுறாரு. டைம் பார்க்குறாரு. ஓ 8:15 தான் ஆகுது. பொண்டாட்டி எங்கடி போனேன், ஐயோ கடவுளே இப்போ வேறு பட்டிக்காடு அப்படின்ட்டு ஜிமின் எந்திரிச்சு இப்போ வெளியே வராரு. இப்போ கிச்சனில் நீங்கள் அங்கேயும் எங்கேயும் மாறி மாறி வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை டைட்டாக பேக்கப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் பயந்துட்டீங்க. மாமா என்ன இப்படி பயன்படுத்துகிறோம், நான் இப்படி பயந்துட தெரியுமா, இந்த வீட்டில் என்ன தவிர வேறு எவன்டி உன்னை இப்படி கட்டிப்பிடிப்போம் சொல்லு. சரி சரி ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல நீ கிளம்பலையா, நான் உனக்கு பாத்ரூமில் ஹீட்டர் போட்டு வைக்கிறேன் அண்ட் டவல் சோப் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறேன், ட்ரெஸ்ஸை எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டேன், நீ குளிக்கிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் ஷாக் ஆகிட்டு பொண்டாட்டி நீ தூங்குனியா இல்லையாடி, வலிக்குதா இல்லையாடி அப்படின்ட்டு உங்கள் கை காலை முதுகெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. நீங்கள் மாமா அதெல்லாம் வலிக்க தான் செய்யும், அதுக்குன்னு அப்படியே படுத்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு நீ எனக்காக இவ்வளோ செய்யணுமா என்ன? ஆமாம் என்ன கேள்வி இது, நீ என்னோட மாமா, எனக்காக நீ எவ்வளோ நல்லா கஷ்டப்படுவோம் மாமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. ஜிமினும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சரி நீ வேலையை பாரு நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு ஜிமினும் போகிறாரு. எப்பவுமே ஜிமின் வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்திப்பார். 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு நான் 9:15 9:20 அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடாம கிளம்புவார். ஆனால் இப்போ காம எழுந்திரிச்சு காம குளிக்க போகிறாரு ரொம்ப நாள் கழிச்சு. ஜிமின் பாத்ரூமில் ஜிமினா வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் நினச்சேன் தெரியுமா, ஆனால் பையன் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையை மொத்தமாக மாறிடுச்சு, உன்னை பார்த்துக்கன்னு ஒருத்தி வந்துட்டா உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அப்படின்ட்டு ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக குளிச்சுட்டு இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த ஷர்ட் எடுத்து போட்டு பேண்ட் எடுத்து போட்டு நல்லா சீப்பை வச்சு தலையை வாரி பர்ஃப்யூமு வாட்ச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாம் போட்டுட்டு இப்போ டைனிங் டேபிள் கிட்ட தான் வராரு. நீங்கள் காலையில் அழகாக குளிச்சுட்டு புது சேலெல்லாம் கட்டி தலையெல்லாம் பூவெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி எங்கன்னா வெளியே போறியாடி, இல்லையே மாமா ஏன், இல்லை தலையில் பூ, மாமா எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் கூட தவறாமல் பூ வைக்கணுன்ட்டு. ஓ ஆனால் அழகாக இருக்கடி அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஆனால் என்கிட்ட இதுக்கப்புறம் பூ இல்லை, நான் கொண்டு வந்தது இதுதான் லாஸ்ட்டு. சரி இனிமேல் உனக்கு தினைக்கும் வாங்கிட்டு வரேன். நிஜமாவா மாமா, இங்கே அதெல்லாம் கிடைக்குமா? ஏய் இது என்னடி நம்ம என்ன மாஸ்லையாக இருக்கோம், அதெல்லாம் கிடைக்கும், நான் தினைக்கும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்கிறீங்க. சரி மாமா உட்காரு சாப்பிடு அப்படின்ட்டு திருப்பியும் வாழையில விரிக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஏய் மறுபடியும் போய் வாழையில, இல்லை மாமா நேற்று எடுத்தது தான் அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தனை அடி எடுத்த நேற்று? ஒரு 6. அடி பாவி 6 எடுத்தியா? ஏய் எவனும் பார்க்கல உண்மையா? இல்லை மாமா யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பாருவையன் இனிமேல் கீழே போய் வாழை மரத்துலேருந்து வாழை இலையெல்லாம் எடுக்காத, அது ஒரு முக்கியமான ஆளோட மரம். யாரோடது? யாரோடது? இந்த வீட்டு ஹவுஸ் ஓனரோட தான். இப்போ நீ இந்த வீட்டோட ஓனர் இல்லையா மாமா?
பொண்டாட்டி நான் தாண்டி. அப்போ அவரு தாண்டி. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த பார்வையன் அவர் தான் இந்த வீடை கட்டினாரு. அவர்கிட்ட இருந்து இந்த வீட்டை நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்படி இப்படி பார்த்தாலும் அவர் தான் இந்த வீட்டோட ஓனரும், நானும் இந்த வீட்டோட ஓனர் தான். ஆனால் அந்த வாழை மரம் அவரோடது. அவர் கேட்காம அதுலேருந்து ஒரு பையன் ஒரு நாரை கூட பிடுங்க முடியாது. ஆனால் நீ எப்படி இப்படி 6 இலையை கொண்டு வந்தியோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சிமின் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டே சரி மாமா இனிமேல் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேன்ட்டு அவர் உட்காடுறாரு. சேம் டுடேவும் நல்லா வகை வகையாக சமைச்சிருக்கீங்க. ஜிமினுக்கு அப்படியே அந்த இலையில எடுத்து பரிமாறுறீங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இலையிலே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வச்சுருக்க ஒரு ஃபுட்டும் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்ட் ஷேப்பில் வச்சுருப்பீங்க. ரொம்ப பக்குவமாக இருக்குது உங்களுடைய ஃபுட்டு அதெல்லாமே. அப்போது ஜிமின் பார்த்துட்டு டாடி நீ உட்காரு சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லை மாமா நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, நான் உன்னோட இலையில அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உட்காருன்னு சொல்கிறல மாமா உட்காரி அப்படின்ட்டு உங்கள் கை பிடிச்சி உட்கார வச்சுக்கிறாரு. பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு அந்த சேரை அவர் பக்கமாக நல்லா இழுத்து உங்களை இன்னும் கிட்ட உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் மாமா என்ன பண்ணுற டாடி இந்த ஆக்காட்டு மாமா நீ ஆக்காட்டுன்னு அப்படின்னு காட்டுறாரு. நீங்களும் ஆக்காட்டுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ரொம்ப அழகாக சந்தோஷமாக சிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்படியே இப்போது 9:20 ஆயிடுச்சு. ஜிமினுக்கு இங்கேருந்து ஆஃபீஸ் 30 மினிட்ஸ் தான். அப்படியே ஏங்க நீங்கள் ஒன்றும் கிளம்பலையா? இதோ கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜிமினும் சாக்ஸ் போட்டுட்ருக்காரு. நீங்கள் அவருக்காக லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறீங்க. ஜிமின் ஷாக்காக பார்க்குறாரு. முன்னாடி என்னது மாமா இது லஞ்சா? எனக்கு எதுக்கு நீ லஞ்சு? நான் கேன்டீனில் சாப்பிட்டுப்பேன்ல. மாமா அதெல்லாம் நான் வரதுக்கு முன்னாடி அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமேல் நீ கேன்டீனில் சாப்பிட்டலாம் உன் உடம்பெல்லாம் கெடுத்துக்கக்கூடாது சரியா? நான் இருக்கேன்ல என் மாமாவுக்கு தினைக்கும் வகை வகையாக உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு நீங்கள் அவர் மாதிரி இவ்வளோ அக்கறையாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே வாங்கிட்டு டைட்டாக அவங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஜிமினும் பியூட்டி பொண்டாட்டி லவ் யூ மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினை ஓகேன்னு சொல்லிவிட்டு அவரோட ஆஃபீஸ் பேக் எடுத்துகிட்டு ஷூ எல்லாம் போட்டுட்டு அப்படியே கீழே கிளம்புறாரு. நீங்களும் அவர் கூட கீழேயே போகிறீங்க. போயிட்டு அவருக்கு டாட்டா காமிச்சிட்டு இப்போ மேலே வரீங்க. மாமா போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன பண்ணுறது அப்படின்னு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதே சைட் ஜிமின் ஆஃப்டர் 2 weeks ஆஃப் மேரேஜ் இப்போ தான் ஆஃபீஸ்க்கே வராரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவரை பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. புது மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லி ஜிம்மியும் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக அவரோட ஒர்க்கெல்லாம் ஆஃபீஸில் முடியுது. ஸோ இன்றைக்கி ஜிம்மின் சீக்கிரம் போனதுனால எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் காமாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்படியே சீக்கிரமாக 4:30 அவருக்கு கொடுத்த அன்னைக்கு ஷெட்யூல் பண்ண ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருது. வேறு எதனா இருக்கான்னு பார்க்குறாரு. வேறு எதுவுமே இல்லை. இப்போ நேராக கிளம்பி வீட்டுக்கு தான் வர்றாரு. நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்போது கார்னிங் பெல் சவுண்ட் கேட்குது. யாராக இருக்கும்? ஒரு வேளை மாமாவோ அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிமின் தான். மாமா என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்? 7 மணிக்கு தான் ஆகும்னு சொன்னேன். பொண்டாட்டி எல்லாம் உன்னால தாண்டி. என்னாலையா? நான் என்ன பண்ணேன்? இதான் காலையில் நான் சீக்கிரம் எழுப்பி விட்டேன். நல்லா சாப்பிட்டேன், ரொம்ப ஜாலியாக போனேன், பயம் இல்லாமல் டென்ஷனாக காமாக போனேன். அதனால காமாக என் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நிச்சயமாவா மாமா? ஆமாடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்களும் சரி நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். பொண்டாட்டி ஒரு நிமிஷம். என்ன மாமா? நான் உன்னை எங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். நிஜமாவா? ஆமாடி நம்ம இப்போ வெளியே போகலாம், இந்தா பூ அப்படின்ட்டு உங்கள் கையில் கொடுக்குறாரு. அம்மா நீயா வாங்கிட்டு வந்திருக்க? நான் தான் நீ வாங்கிட்டு வந்தேன், உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும், தினைக்கும் வைக்கணும்னு சொன்னல, அதான் வரப்போ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. சரி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. சரி உனக்கு எங்கே போகணும் அப்படின்னு ஜிமின் உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் மாமா நீங்கள் கூட்டிகிட்டு போனாலும் நான் வருவேன். இல்லடி உனக்கு இந்த சிட்டியில் எங்கன்னா போகணும் அப்படின்னு எதனா இருக்குதா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க கண்ணத்தில் கை வச்சுட்டு. ஜிமின் அதை பார்த்துட்டு க்யூட்டாக சிரிக்கிறாரு. பிகாஸ் நீங்கள் யோசிக்கிறப்ப கூட அவர் கண்ணுக்கு அவ்வளோ க்யூட்டாக தெரியுறீங்க. அப்படியே பார்த்துட்டு மாமா என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் தாராளமாடி என்ன படம் இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு ஃபோன் எடுத்துகிட்டு என்ன படம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஆண்டி இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் போகலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி நீ இப்போ ரெடி ஆகிட்டு வா, நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. நீங்களும் ரொம்ப அழகாக ஜாலியாக ரெடி ஆகுறீங்க சாரி கட்டலான்னு சொல்லிட்டு. சாரி ஒரு சாரியாக எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு டாடி என்னடி நானே குளிச்சுட்டு வந்துட்டேன், இன்னும் என்ன தேடிட்டுருக்கேன்? மாமா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, இங்கே பாரு இங்கே எவ்வளோ சாரி இருக்குது, இதில் எதை நான் கட்டணும்? இந்த ரெட்டு, இந்த மெரூனு, இந்த நேவி கலர், இதெல்லாமே எனக்கு நல்லா தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பொண்டாட்டி உண்மையாக எல்லாமே உனக்கு நல்லா தாண்டி இருக்குது, அதுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்க முடியுமா? ஏதாச்சும் ஒன்று சொல்லுமாம்மா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் அப்படியே ஒரு சாரியாக எடுத்து உங்கள் மேலே வச்சு பார்த்துட்ருக்காரு. அந்த மிரர் வழியாக பார்த்துட்ருக்காரு. நீங்களும்
சீக்கிரம் மாமா முன்னாடி இருடி பார்த்துட்டுருக்கல அப்படின்ட்டு ஒரு சாரியாக எடுத்து வச்சுட்ருக்காரு. கடைசியில் அதில் ஒரு ஷிஃபான் சாரீ இருக்குது. லைட் வந்து அது வந்து ஒரு நேவி கலரில் இருக்குது ஷிஃபான் சாரீ. ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் இருக்குது. அப்படியே அதை வச்சுட்டு இப்போ அடுத்த சாரீ எடுக்கிறாரு. அது டீப் ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஜார்ஜட் சாரீ மாதிரி இருக்குது. அதை எடுத்து உங்கள் மேலே வச்சுட்டு பர்ஃபெக்ட், இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சிம்மின் சொல்கிறாரு. நிஜமாவா மாமா, இது நல்லா இருக்கா? உண்மையாக தாண்டி, ரொம்ப நல்லாயிருக்கு, இதே கட்டிக்கோ அப்படின்னு சிம்மின் சொல்கிறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த சாரீ எடுத்து அழகாக கட்டிட்டு அதுக்கு மேட்சாக ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போது பூவை எடுத்து தலையில் வைக்கலான்னு போகிறீங்க. அப்போ நீங்களும் அழகாக ரெடி ஆகிட்டு வெளியே வரீங்க. ஜிம்மினும் சேம் டைம் வராரு. உங்களை பார்த்து ஜிம்மின் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அவ்வளவு அழகாக இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ஃப்ரீயாக விட்டு அதில் கொஞ்சமாக அந்த பூவை எடுத்து வச்சுருக்கீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு அப்படியே மறந்து நிற்கிறாரு. இப்போ நீங்கள் தான் மாமா நான் ரெடி ஆகிட்டேன், நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மின் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் மாமா என்னையே பார்த்துட்ருக்க, எதுவும் நல்லா இல்லையா, நான் எதுவும் அசிங்கமாக இருக்கேனா அப்படின்ட்டு மிரரில் உங்களை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் அப்படியே கிட்ட வந்துட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் என்ன மாமா என்னாச்சு? டாடி எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ஐயோ எனக்காகவே பிறந்தவடி நீ, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா வயன்? இந்த ஊருக்காரிங்களாம் அழகுக்கு முன்னாடி தோற்றுருவாளுங்க அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியா, என் அழகுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் தோற்றுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிம்மினும் சிரிச்சுட்டே ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. இப்போ நீங்கள் வந்துட்டு மாமா சும்மா சொல்லக்கூடாது, இந்த பிளாக் ஷர்ட்டில் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மினும் அப்படி அடி பொண்டாட்டி, இந்த எல்லா அழகும் உனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஜிம்மின் சொல்கிறாரு. இப்போ நீங்களும் சிரிக்கிறீங்க. சரிடி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், 2 பேரும் கிளம்பலாமா, போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போகிறீங்க. ஜிம்மின் இப்போது காரை தான் எடுக்க போகிறாரு. நீங்கள் பார்த்துட்டே நிற்கிறீங்க. என்னாச்சுரி வா ஏறு. இல்லை மாமா நம்ம காரில் போக வேண்டாம், வேற நம்ம பைக்கில் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மின் வந்துட்டு பொண்டாட்டி எதுக்கடி பைக்கு, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க. என்ன மாமா உனக்கு என்ன தெரியும் பைக்கில் போகிற சுகத்தை பற்றிலாம்? காரில் பக்கத்தில் உட்காரத விட பைக்கில் நல்லா ஒரு சீட்டு ஒன்றா உட்கார சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே சரி இரு அப்படின்ட்டு பார்க்கிங்கில் போயிட்டு அவரோட பைக்கை எடுத்துகிட்டு வராரு. ஸோ நீங்களும் அப்படியே அழகாக ஏறி உட்காந்துட்டு ஜிம்மினோட ஷோல்டரில் உங்களோட ஹேண்ட்ஸை வச்சுட்டு இன்னொரு ஹேண்டை ஜிம்மினோட இப்பில் வச்சு டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜிம்மின் வந்துட்டு அப்படியே அந்த மிரரில் உங்களை பார்த்து அப்படியே வின் பண்ணுறாரு. நீங்கள் ஷை ஆகிட்டு குனிஞ்சிக்கிறீங்க. அப்போ ஜிம்மின் போகலாமாடி, போகலாம் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு பேசிட்டு அவ்வளோ ஹாப்பியாக போகிறீங்க. ஒரு நாளும் நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க அவங்க லைஃப் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னுட்டு. ஜிம்மினும் அழகாக உங்ககிட்ட சிரித்து பேசிக்கிட்டே வராரு. இப்படியே நீங்கள் தேட்டருக்கும் ரீச் ஆகிட்டீங்க. ஸோ அங்கே நிறைய கப்புள்ஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே மாடர்ன் அவுட்ஃபிட்டில் இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் சுடியில் இருக்காங்க. ரொம்ப 2-3 பேர் தான் சேரீயில் இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மின் கிட்ட மாமா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி இங்கே இருக்க யாருமே சாரி கட்ட மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டிருக்காங்க. பொட்டாட்டி இது சிட்டி இல்லடி, எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. ஓ அப்போ எல்லோரும் நம்ம ஊர் கல்ச்சரை மறந்துட்டாங்களா? அப்படிலாம் இல்லடி, நம்ம எப்போவுமே இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது வழக்கம். ஆனால் சிலர் எப்பவுமே அதே ட்ரெஸ்ஸாக பண்ணுறது ஒரு நினப்பாக திரிவாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கோயிலுக்கு போனால் கூட டிஷர்ட் பேண்ட்டு தான் போடுறவங்க இந்த காலத்து மனுஷங்க. அதனால தான் தேட்டர் கூட இப்படி வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. என்னமோ மாமா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு இதெல்லாம் புரியவும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு பொண்டாட்டி நீ தேவதடி, இந்த மாதிரி சட்டை பேண்ட்டெல்லாம் போட்டாலும் நல்லா தான் இருப்பேன், ஆனால் இந்த சாரியில் அப்படி தெய்வீகமாக இருக்கேன். சரி மாமா உள்ளே போகலாம், படம் ஆரம்பிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 2 பேரும் தேட்டருக்குள்ளே தான் போகிறீங்க. ஜிம்மின் டாப்பில் இருக்க ரைட் சைட் சென்டரில் ஒரு கப்பல் சீட் புக் பண்ணியிருந்துருப்பாரு. ஸோ அதில் போயிட்டு உட்காடுறீங்க. நீங்கள் இது வரைக்கும் கப்பல் சீட்லாம் போயிருக்க மாட்டீங்க, நார்மல் சீட் தான் போயிருப்பீங்க. அப்போ நீங்கள் மாமா என்ன இது சோஃபாலாம் போட்டிருக்காங்க நமக்கு மட்டும்? பொண்டாட்டி இதாண்டி கப்பல் சீட்டா? ஆமாம், நார்மலாக இருக்க சீட்டில் நடுவில் அந்த கை வைக்கிற இது இருக்கும், ஆனால் கப்பல் சீட்டில் அது இருக்காது அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஏன் மாமா அப்படி நார்மலாக இருக்கிற சீட்டில் அப்படி கப்பல் சீட்டில் எப்படின்னு
முன்னாடி கப்புள்ஸ்லாம் வந்தாங்கன்னா அழகாக கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிட்டு அப்படியே ரசித்து படம் பார்ப்பாங்க. அதனால தான் இந்த சோஃபா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே அப்படியே ஜிமின் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. இப்படியே படமும் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு ரொமான்டிக், எமோஷ்னல், ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு ஃபிலிம். நீங்களும் ஜிமினும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சி அப்படியே உங்களோட ஹெட்டை ஒரு ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறாரு. நீங்களும் அப்படியே ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு மூவி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மூவி. அந்த மூவியில் வர சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி நல்லா வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே இன்டர்மிஷனும் வருது. ஸோ கப்பிள்ஸ் எல்லோரும் அழகாக இறங்கி கேன்டீன் போகிறாங்க. அங்கே போயிட்டு பாப்கார்னு, ஜூஸ் எல்லாம் வாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, மயன் உனக்கு எதனா வேணுமாடி? நான் போயிட்டு பாப்கார்னு, ஜூஸ், ஐஸ்லாம் வாங்கிட்டு வரட்டா? ஆமாம் அதெல்லாம் வேண்டாம் பாடி அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே எல்லோரும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் பொண்டாட்டி உனக்கு என்னடி வேணும்? பாப்கார்னு, ஜூஸு, பப்ஸ் அது மாதிரி எதனா அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்களும் இருமாமா அப்படி சொல்லிட்டு மெனுவை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு லார்ஜ் பாப்கார்னும் ஒரு பெப்சி அண்ட் ஒரு பர்கர் அப்படி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ அவங்களும் ஒரு ட்ரேயில் உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அகெயின் வந்துட்டு 2 பேரும் சீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நல்லா போச்சுன்னு தான் சொல்லணும். இப்படியே மூவி முடிஞ்சு 2 பேரும் வெளியே வரீங்க. அப்போ நீங்கள் தான், மாமா படம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, 3 மணி நேரம் போனதே தெரியல, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு, உண்மையாவாடி உனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம் மாமா, இது வரைக்கும் நம்ம கிராமத்தில் இப்படி ஒரு தேட்டர்லாம் நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ ஏசி, சுற்றி இருக்கவங்களாம் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் சிரிச்சிட்டு, இனிமேல் எதனா புது படம் வந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சிட்டே சரின்னு சொல்லி தலையாட்டுறீங்க. இப்படி அழகாக 2 பேரும் பைக்கில் ஏறி திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்ப படுத்து திருப்ப தூங்கிட்டுறீங்க. ஸோ அப்படியே தான் அவங்க டேஸஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ரொம்ப க்யூட்டான கப்பலாகவே இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஜிமின் என்றைக்குமே உங்ககிட்ட கோவப்பட்டு கத்தவே மாட்டார். ரொம்ப காமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். அதே மாதிரி நீங்களும் தான் ஜிமின் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க. அவருக்காக பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமும் செஞ்சிட்ருப்பீங்க. அவர் எதுவும் குறை சொல்லிடக்கூடாது, அவருக்கு எதுவும் குறையாக போயிடக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக நிறைய விஷயங்களை கவனித்து ரொம்ப நிதானமாக எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒன் ஃபைன் டே, இது சண்டே, ஜிமின் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கிச்சனில் ஜிமின்க்கு எதனா புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் பார்த்துட்டு கொரியன் ஃபுட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, புதுசாக எதனா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜிமின் வந்துட்டு, பொண்டாட்டி என்னடி பண்ணுற, ஞாயிற்றுக்கிழமை கூட கிச்சன்லேயே கிடப்பியா? இல்லை மாமா, உனக்கு எதனா புதுசாக சமைக்கலாம் தான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வெளியே வரியாலே அப்போ. மாமா வாண்ண அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்து உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் தான், ஏன் மாமா இப்படி பண்ணுற? பொண்டாட்டி பாரு, வாரத்தில் 6 நாளும் வேலை வேலைன்னு ஓடுறேன், ஒரு நாள் தாண்டி எனக்கும் லீவு, அந்த டைம் பார்த்து நீ கிச்சனில் போய் உட்காந்துட்டு இருந்தா என் கூட யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்ட்டு ஹெச்மின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள், என்ன மாமா நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேறு எங்கே போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் டைட்டாக பண்ணிக்கிறீங்க. ஜிமினும் அப்படியே உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. மாமா எச்சு வைக்காத, பொண்டாட்டி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி, அப்படியே உனக்கு கொஞ்சிட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிச்சு கிச்சு பண்ணுறாரு. நீங்கள் வேணாம் மாமா, வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் சிரித்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு கட்டத்தில் நீங்கள் அப்படியே இந்த சோஃபாவில் படுத்துக்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே கிச்சு கிச்சு பண்ணுறாரு. மாமா அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே கையை தட்டி உங்கள் மேலே விழுந்துடுறாரு. ஸோ அந்த டைம் உங்கள் 2 பேத்துக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஐ கான்டாக்ட். ஜிமின் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் உங்களே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்களும் அப்படியே ஜிமினே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரியல, அப்படி கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் செம்ம பேஷனேட்டாக அவர் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவருக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி ஜிமினோட கிஸ்ஸஸ் உங்களோட நெக்கு, ஷோல்டர்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. இப்படி ஜிமின் அவரோட ஆன்ஸை வச்சு உங்களோட ஷோல்டரில் இருக்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நகர்த்திட்டு அங்கேயும் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் 2 பேரும் உங்களையே மறந்து அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், 2 பேருக்கும் சென்ஸ் ஆகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து வெக்கப்படுறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஷையாகிட்டே சிரிக்கிறாரு. நீங்கள், ஓ மாமா யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஒரு சொல்கிறது 3 பசங்க 2 பொண்ணுங்க நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, யார் வேணும்? இது அக்ஜிமினோட வீடு தானே அப்படின்ட்டு அதில் ஒரு பொண்ணு கேட்குறா. நீங்கள், ஆமாம் இது என்னோடய ஹஸ்பண்ட் வீடு தான் அப்படி சொல்கிறீங்க. நாங்கள் அக்ஜிமினோட கொலீக்ஸ் வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பி உங்களோட கொலீக்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினோ, இப்போ எதுக்கு இதுங்களா இங்கே வந்ததுங்க, ஐயோ அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. வாங்கடா, என்ன அதிசயமாக என் வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் காஃபி கொடு. சரிங்க அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க.
ஸோ இப்போ எல்லோரும் வந்துட்டு அழகாக டைனிங் சோஃபாவில் உட்காந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னடா உங்கள் கல்யாணத்துக்கு தான் எங்களை கூப்பிடவே இல்லை, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு டின்னர் நைட்டாவது வைக்கலாம்ல அப்படின்ட்டு அதில் ஒரு பொண்ணு கேட்குறா. அப்போ ஜிம்மின் வந்துட்டு அது என்னடி தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன டீயா, இந்த மாமா நம்மளை மட்டும் தானே டீ கூப்பிடுவாருன்னு நினச்சேன், இந்த பொண்ணையும் டீன்னு கூப்பிடுறாரு அப்படின்ட்டு நீங்கள் கிச்சன்லேருந்து எட்டி பார்க்குறீங்க. அப்போது ஜிம்மின்னா பொண்டாட்டி ரெடி ஆச்சா இல்லையாடி அப்படின்னு கேட்குறாரு. அதில் 2 பொண்ணுங்களும் ஆத்தியாடி பொண்டாட்டின்னு சொல்லி கூப்பிடுறான் நம்ம முன்னாடியே அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. என்ன பண்ணுறது, கல்யாணமான எல்லா பசங்களும் இப்படி தான் மாறிடுவாங்க போல் அப்படின்ட்டு அதுங்க 2 மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அந்த பொண்ணுங்க கிட்ட கொடுக்குறப்ப மட்டும் அப்படின்ட்டு மூஞ்ச திருப்பிட்டு கொடுக்குறீங்க. அது ஜிம்மின் நோட் பண்ணிவிட்டு முன்னாடி என்னடியாச்சு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு அவர் கையிலையும் காஃபி கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அதில் ஒரு பொண்ணு தான் ஜிம்மின் அப்புறம் பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு, எப்போ நீ தனியாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்ட்டு அவங்க ஆஃபீஸ் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு எந்திரிச்சு வந்து ஜிம்மின் பக்கத்தில் உட்காந்து அவன் ஷோல்டரில் கை போட்டு பேசிகிட்டு இருக்கு. ஆனால் ஜிம்மினுக்கு அது கேஷுவலாக தான் தெரியுது. பிகாஸ் அவர் சிட்டிலே வந்துட்டு ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் இல்லையா. நீங்கள் அதை பார்த்துட்டு முறைச்சிட்ருக்கீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புதுசு, உங்களுக்கு அது பிடிக்கவும் இல்லை. உங்களோட ஹஸ்பண்ட் மேலே இன்னொரு பொண்ணு கையை போட்டு பேசிகிட்டு இருக்கானே. ஜிம்மினும் அதை நோட் பண்ணவே இல்லை. நீங்கள் முறைச்சிட்டு நிற்கிறீங்க. அப்போ அதில் ஒரு பையன் வந்துட்டு மிஸ் வயன் சொல்லுங்க, உங்களுக்கு ஜிம்மினை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஆமாம் என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அதில் இன்னொரு பையன் வந்துட்டு ஜிம்மின் ஆஃபீஸில் கூட எப்பவுமே உங்களை பற்றி தான் பேசுவான், வயன் அப்படி பண்ணா வயன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு உங்களை புகழ்ந்துட்டே இருப்பான் அப்படின்ட்டு அதில் ஒரு பையன் சொல்லிட்டான். நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் உங்களை சிரிக்கிறாரு, ஆனால் நீங்கள் டக்குனு மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. என்னாச்சு இவ்வளவு அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஸோ அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு ஜிம்மின் நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் தான் என் லைஃப்லேயும் கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ இன்னொரு பொண்ணு ஆமாம் ஜிம்மின் எனக்கும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் தான் வேணும், நீ ஒய்ஃபை இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிற, உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்க அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காளுங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஜிம்மின் கிட்ட அவளுங்க உட்காந்துருக்கிறதே. உங்களுக்கு கோவமாக வருது. அப்போது அப்படியே ஒரு 2 hours ஆகுது. அவங்களாம் கிளம்பி போகிறாங்க. ஜிம்மின் வாசல் வரைக்கும் போய் விட்டுட்டு வராரு. அப்படின்னு கீழே அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் விட்டுட்டு வராரு. நீங்கள் கோவமாக உட்காந்துருக்கீங்க. பொண்டாட்டி என்னடி ஆச்சு, நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவங்க வந்து போனதுலேருந்தே ஒரு மாதிரி இருக்க, எங்கிட்ட நீ பேசாத மாமா, ஏய் என்னடி ஆச்சு என்னாச்சு அப்படின்ட்டு ஜிம்மின் கேட்குறாரு. அப்போ நீங்கள் மாமா என்ன இதெல்லாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, அந்த 2 பொண்ணுங்களும் பக்கத்தில் வந்து ஒட்டி ஒட்டி உட்காந்து பேசுகிறாளுங்க, நீ என்னடானா அந்த பொண்ணுங்களை வாடி போடின்னு சொல்கிற, இப்போ நீ இவ்வளோ நாள் என்ன மட்டும் தான் சொன்னு நான் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மின் அப்படியே சிரிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. பட் நீங்கள் தள்ளி போய் உட்காந்துட்டு கையை கட்டிட்டு முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. பொண்டாட்டி கோவப்படாதீ, பாரு அது இனிமேல் நான் கூப்பிடல சரியா, சாரி அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. அப்புறம் இவ்வளோ நாள் கூப்பிட்டு தானே இருந்தீங்க. பொண்டாட்டி அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடி, நான் எல்லாரையும் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஹர்ட் ஆகுது. அப்போ நீ எல்லாரும் மாதிரியும் தான் என்னையும் பார்க்குறியா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மினுக்கு புரியுது உங்களுக்கு அது ஹர்ட் ஆயிருக்குன்னு. அப்போ ஜிம்மின் வந்துட்டு பொண்டாட்டி இல்லடி, நீ பொண்டாட்டிடி, நீ வேறடி, அவளுங்களாம் ஜஸ்ட்டு என் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவ்வளோதான், நீ தானே என் உலகமே அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ண வராரு. ஆனால் நீங்கள் விடலையே தள்ளி உட்காந்துட்டு இல்லை மாமா இப்போது என்கிட்ட பேசாத, அந்த பொண்ணுங்க உன் மேலே கையை போட்டு பேசுகிறாங்க, நீ தள்ளி கூட விடாமல் அப்படி சிரித்து பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்க. பொண்டாட்டி அது அப்படியே எனக்கு பழகிடுச்சு, அவளுங்க ஆஃபீஸில் கூட அப்படி தான் இருப்பாளுங்க. ஓ அப்போ ஆஃபீஸில் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை வயன், பாரு அப்போல்லாம் நினைக்காத அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. இல்லை மாமா எனக்கு பிடிக்கல, இனிமேல் அந்த பொண்ணுங்க கூட நீ பேசாத சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி நான் பேசலை, கோவப்படாதீ ப்ளீஸ், எனக்கு உன்னை விட்டால் யார் வயன் இருக்கா அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே கிட்ட வராரு. ஓ மாமா என்கிட்ட வராத, நான் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு மாடிக்கு போகிறீங்க. ஏய் எங்கடி போகிற, மாலை துணி காய போட்டிருக்கேன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஜிம்மின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு 5 minutes கழிச்சு மேலே வராரு. நீங்கள் மேலே எல்லா துணியும் எடுத்துகிட்ருக்கீங்க, மழை வர மாதிரி இருக்குது, இருட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் காற்றை செம்ம ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்ருக்கு. அதில் உங்கள் சாரீ நல்லா விலகுது. அப்படியே இப்போ ஃபுல்லாக ஜிம்மினுக்கு தெரியுது. வந்த மனுஷனுக்கு அப்படியே சாமி தரிசனம் மாதிரி அந்த சீன் கரெக்டாக அவர் கல்லில் பட்டுருச்சு. அப்படியே ஜிம்மின் மாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணி அப்படி தூக்கிடுறாரு. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பயந்துருப்பீங்க. மாமா என்ன பண்ணுற, நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து என்னை பேக்கப் பண்ணாதுன்னு, எனக்கு உயிரை போச்சு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. பொண்டாட்டி நான் தானடி, வேறு யார் வர போகிறான், என்னை தவிர வேறு எவன்டி உன்னை கட்டிப்பிடிக்க போகிறான் அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. சரி இப்போ எதுக்கு நீ மேலே வந்த,
ஏய் என்னடி சும்மா கோச்சிக்கிற? புருஷன் மேல சும்மா கோவப்படாத வயன் அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்றாரு. நீ பண்ணதுக்கெல்லாம் உன் மேல கோவப்படாம வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. சரி வயன், இனிமே நான் அப்படி பண்ணல. ஓகே, நான் இனிமே யார்கிட்டயும் பேசல. ஓகேவா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க அப்படியே ஜிம்மின் பக்கம் திரும்பி அப்படியே ஜிம்மினோட ஷர்ட் காலரை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு, இதை பாரு மாமா, எனக்கு உன்னை பத்தி தெரியும். அந்த பொண்ணுங்க நார்மலாக தான் உங்கள்கிட்ட பழகுனாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். சும்மா தான் சொன்னேன், சரியா? அதுக்காக நீ பேசாமலாம் இருக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு உங்களோட பிஹேவியரே புரியல. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக சில டைம்லாம் பிஹேவ் பண்ணுறது ஜிமினுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹாப்பியாக இருக்குது. இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்க கேப்லேயே மழையும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ மாமா போச்சு, உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் ட்ரெஸ் எடுத்துட்டு கீழே போக மறந்துட்டேன், எல்லாமே நனைஞ்சிருச்சு அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. எதையும் எடுக்க முடியல, பிகாஸ் நிறைய இருக்குது, ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படியே எடுத்துகிட்டு 2 பேரும் கீழே வரீங்க. எடுத்துகிட்டு வந்ததே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 90% எல்லாமே நனைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுச்சு. பிகாஸ் அதில் வந்துட்டு உங்களோட ஃபேவரட் சாரீ ஒன்று இருக்குது, அதை நாளைக்கு கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுருந்துருப்பீங்க. இப்போது அது நனைஞ்சிருச்சு. அது திருப்ப காய வச்சா கூட அடுத்த நாள் ஆகும். நீங்கள் எல்லாம் உண்மையில தான் மாமா ஓ அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் எடுத்து திருப்பியும் துவைக்க போட்டுறீங்க. ஜிம்மி வந்துட்டு பொண்டாட்டி சாரிடி அப்படின்னு சொல்கிறாரு. நீ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சாரி மட்டும் கேளு ஓ அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே எழுத்துட்டு, என்னடி நானும் பார்க்குறேன் ஓவராக தான் பண்ணுறேன், புருஷன் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லடி உனக்கு. ஓ எனக்கு அக்கறை இல்லையா மாமா, அக்கறை இல்லாமல் தான் அப்படின்ட்டு நீங்கள் பேச வரத்துக்குள்ள ஜிமின் அப்படியே உங்களை இழுத்து நல்லா பேஷனேட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. போக போக அந்த கிஸ் அப்படியே ஹீட் ஆகுது. நீங்கள் ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுறாருன்னு தெரிஞ்சவனே அவர்கிட்ட அப்படியே புஷ் பண்ணிட்டு, அம்மா என்ன பண்ணுற போ, எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்ட்டு, நான் ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. பிகாஸ் உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, நீங்களும் வெட்டாக தான் இருக்கீங்க. சேம் ஜிமினும் தான், அவரும் நல்லாவே வெட்டாக இருக்காரு. அப்படியே இப்போ நீங்கள் ரூம் போகிறீங்க. ஜிமின் அப்படியே பின்னாடி வந்துட்டு உங்கள் சாரியோட பல்லுவை அப்படியே பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் மாமா என்ன பண்ணுற, ஏன் அப்படி பண்ணுற, விட ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறீங்க. முடியாதுரி இன்னைக்கு அப்படின்ட்டு அந்த பல்லு பிடிச்சி இழுத்தாரா. ஸோ அப்படியே அந்த சாரீ பின்னு பிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. சாரீ ஃபுல்லாக இப்போ ஜிமின் கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கையை க்ராஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு, மாமா நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற, ஓ நீத்து தானே பண்ணும், முடியாது எனக்கு இன்றைக்கெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அங்கேருந்து போக போகிறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அங்கே இருக்க செவத்தில் அப்படியே உங்களை லாக் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸையே பார்த்துட்ருக்காரு. மாமா என்ன பண்ண போகிற, ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அம்மா வேண்டாம் மாமா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜிமின் கேட்குற மாதிரி தெரியல. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களோட ஷோல்டரில் இருக்க ட்ரெஸ்ஸை கீழே இறக்கிட்டு அப்படியே அங்கேயே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரோட கிஸ்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவரோட ஹேரை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா நீங்களும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ உங்கள் கண்ணத்தை பிடிச்சி அவர் கிட்டக்க வச்சுட்டு, டாடி நான் இப்போ சொல்கிறேன், என் வாழ்க்கையில் எத்தனை முன்னங்க வந்தாலும் இந்த மாதிரி வராது போய், நீ என்னோட எப்பவுமே என்னோட தேவதை தான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே, நானும் தான் மாமா சொல்வேன், நீயும் எப்பவுமே என் தேவதை தான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்படியே ஜிமின் சிரிச்சுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்போ ஜிமின் வந்துட்டு, பொண்டாடி எனக்கு சீக்கிரமாக ஒரு பொண்ணு குழந்தை பெற்று தரியா. நீ மாமா சொல்கிற, ஆமாண்டி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னோடய ஆஃபீஸில் நிறைய கொலீக்ஸ்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறானுங்க. அதே மாதிரி எனக்கும் ஒரு குழந்தை வேணும்டி, அதுக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே, ஆமாம்மா இதெல்லாம் என்கிட்ட தான் கேட்பியா, எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி சிரிக்கிறீங்க. என் பொண்டாட்டி வெக்கப்படுறப்ப தான் நீ இன்னும் அழகாக இருக்கா அப்படின்ட்டு உங்க இப்போ கேள்றாரு. மாமா இல்லாத மாமா எனக்கு வர ரொம்ப வருது, ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்குது, பாரு நீயும் ஈரமாக இருக்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஜிமினும் சரி குளிக்கலாம் அப்படின்ட்டு உங்களை பாத்ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போயிட்டு 2 பேரும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நல்லா குளிக்கிறீங்க. நல்லா ஹாட் வாட்டரில் 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சு அவ்வளோ அழகாக குளிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு ஜிமினும் நீங்களும் ஒரே டவல் தான் கட்டியிருக்கீங்க. நீங்கள் முன்னாடி இருக்கீங்க. அம்மா என்ன மாமா இதெல்லாம், இந்த டவல் எனக்கு பத்தக்கூடாதுரி, இப்போது யார் உன்னை டவல் போட சொன்னா அப்படின்ட்டு அந்த டவலை மொத்தமாக உருவிட்டுறாரு. ஐயோ மாமா அப்படின்ட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. போதும் வாடி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்புறம் என்ன நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. ரொம்ப க்யூட்டாகவே அந்த மூமெண்ட் ரொம்ப ஹாட்டாகவும் போகுது.
இப்படியே தான்டா உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் ரொம்ப அழகாக டேஸஸ் போயிட்டுருக்கு. குட்டி குட்டி சண்டை வந்தாலும் ஜிம்மினும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், நீங்களும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அந்யோன்யம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஜிம்மின் ஆசைப்பட்ட மாதிரியே ஜிம்மினுக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான பொன் குழந்தையும் பிறக்குது. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் என் பண்ணிக்கிறேன். இது என்ன ஒன் ஷாட்டு, இது இல்லை என்ன ஸ்டோரி இருக்குது நீ போட்ட அப்படி சொல்லிட்டு நீங்களாம் கேட்பீங்க. பட் இருந்தாலும் போடணும்லாம் நான் போடலை சத்தியமாக. ஜிம்மினுக்கு வந்து இந்த நியூலி மேரிட் கான்செப்டில் நான் போடணும்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் இவ்வளோ தாண்டா கிடச்சிச்சு. எனக்கு வந்துட்டு இப்போ நிறைய வேலை வேறு இருக்கா, அந்த டைமில் என்னால் ஒரு 40 மினிட்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் வந்துட்டு நான் இவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் ஒன் ஷாட்டை. சீக்கிரமே நான் ஜிம்மினுக்கு வந்து ஒரு நல்ல ஒன் ஷாட் போடுறேன். ஓகேவா, நீங்கள் யாரும் என் மேலே கோச்சிக்காதீங்க. ஜிம்மின் பயாஸ்லாம் என் மேலே கோவமாக இருப்பீங்க, என்ன எல்லோரும் மன்னிச்சிடுங்க. ஸோ உங்கள் எல்லோரும் இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் கூல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய வீடியோ பார்க்கலாம். அண்ட் தென் நீங்கள் ஜங்குக்கோட அந்த வில்லேஜ் புருஷனுக்கு போனஸ் பார்ட் கேட்குறீங்கடா. நான் ஆல்ரெடி சொன்னது தான், அந்த வீடியோக்கு ஒரு 10K வியூஸ் போனால் தான் நான் போனஸ் பார்ட் போடுவேன். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. போனஸ் பார்ட்க்கு என்கிட்ட ஐடியா நல்லாவே இருக்குது. ஓகேவா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்களோ நான் அவ்வளோ சீக்கிரம் போனஸ் பார்ட் போடுறேன். ஸோ ஓகேடா, மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அக்கா சூப்பர், நல்லா இருக்குது, லவ் திஸ் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, அண்ட் நான் இன்னும் வேறு எதனா இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தாண்டா எனக்கு தெரியும். ஓகேவா, கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன், இல்லைனா நான் போட மாட்டேன். ஓகேவா, மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்கடா. ஓகேவா, இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல், பை பெட்டல்ஸ்.